ஒரு பக்கம் நான் சம்பாதிக்கிற பணத்துல இருந்து தான் உதவி செய்றேன் அப்படின்னு பாலாவும், இன்னொரு பக்கம் பாலா சர்வதேச கைக்கூலி. அவர் இதுவரை பண்ண உதவிகள் எல்லாமே ஃபேக்கான முறையில தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு டீமும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்கள முன் வச்சுட்டு வராங்க. அதுலயும் லாஸ்ட் 2, 3 நாளா அதுக்கான ஆதாரத்தெல்லாம் காட்டி எதிர்த்தரப்பு டீம் வீடியோலாம் போட்டாங்க. அதுக்கு இப்ப பாலா அவர்களும் விளக்கம் கொடுத்து அவரது தரப்பு ஆதாரத்தெல்லாம் காட்டி வீடியோ போட்டிருக்கிறாரு. இப்ப இதுல எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறது தெரியாம மக்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாலாவ குறை சொல்றவங்க எல்லாருமே மத்தவங்களுக்கு ₹1 கூட உதவி செய்ய யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க உதவியும் செய்ய மாட்டாங்க, உதவி செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த உலகத்துல பிறந்த 90% பேர் ஏதாவது ஒரு விதத்துல தொண்டு செய்றாங்க, மத்தவங்களுக்கு உதவி பண்றாங்க. லட்சத்துல ஒருத்தர் மட்டும்தான் விளம்பரம் பண்றாங்க. இந்த விளம்பரம் பண்றவங்கள மட்டும் என்னைக்குமே நம்பக்கூடாது. எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லல. ஆனா இப்படி விளம்பரம் பண்ணி உதவி பண்றவங்க தரப்புல தான் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்புகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொண்டு நிறுவனம் எல்லாமே ஒண்ணு அரசு தானா எடுத்து நடத்தணும். அப்படி இல்லைன்னா அரசு கண்காணிப்புல இருக்கணும். இன்னைக்கு காலத்துல உதவி செய்றவங்க நிறைய பேர் சின்னதா உதவி பண்ணிட்டு பெருசா விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. அவங்கள நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இதுல எது சரின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.